சர்க்குருவே சரணம், சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசீடன். இன்று ஆகஸ்ட் 15/8/2025. இன்று அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் அன்னதானம் நடந்தேறியது. இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானத்துக்கு நிதியுதவியாக, பொருளுதவியாக ஞானசபைக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி. நன்கொடை கொடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் கோயில் வாசலில் தேர் நிற்பது பார்த்திருப்பீர்கள். பெரிய கோயில் கோயில்களிலெல்லாம் தேர் இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை இந்த தேர் இழுப்பது ஒரு விழாவாகவே நடக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். அதே போல் நமது மதுரை ஞான சபையில் சர்க்குரு பகவானுடைய தேர். இந்த தேர் எதற்காக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நபர் நினைத்தால் இந்த தேரை இழுத்து விட முடியாது. இந்த நாகரீகமான காலத்தில், இந்த காலத்தில் ஒரு தேர் எதுக்குன்னு யோசிக்கலாம். ஏன் இத்தனை வண்டிகளெல்லாம் இருக்கும்போது அதில் எல்லாம் போக மாட்டாங்களா சாமி? எதுக்கு இந்த தேர்? அதற்கான பதில் கேட்டுக்கொள்ளுங்கள். இறைவன் சொல்லுகிறான், நான் அமர்ந்து வரும் தேர். எனது செயல் நடக்க வேண்டும் என்றால் ஊரே கூடி இந்த தேரை இழுப்பது போல் இறைவனுக்கு தொண்டு செய்தால் மட்டும்தான். இது ஒரு தொண்டு தானே. நம்ம பல பேரும் கோயிலில் போய் தேர் இழுக்கிறதுக்கு போயிருப்போம், பார்க்குறதுக்கு போயிருப்போம், அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துருப்போம். இது ஒரு செய்தி தான் இதில் சொல்கிறது. என்ன? ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும், அந்த தேரில் தான் இறைவன் அமருவான் என்று அமர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இவ்வளோதான் செய்தி. எதற்காக இந்த செய்தியை இங்கே சொல்லுகிறேன் என்றால், நேற்று அன்னதானம் செய்ய முடியவில்லை. வருத்தத்தோடு ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தேன். அதை கேட்ட சில பேர் தங்களது உழைப்பில் இருந்து வந்த நிதியை ஞானசபைக்கு அனுப்பி வைத்தார்கள். பாண்டிநகர் பகுதிகளில் இருக்கிற பல பேரும் அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை வாங்கி சபையில் கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு நன்கொடைகளை செய்தார்கள், இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர் ஊர் கூடி இழுப்பது போல் எல்லோரும் தங்களால் முடிந்த உதவிக்கரங்களை நீட்டினால் ஒரு நாளும் முடங்காமல் இந்த செயல் நடக்கும் என்பது உறுதி. அதை தெரிந்து கொள்ளுவீர்கள். உறவுகளே, இறைவனுக்கு தொண்டு செய்வதால் நம் கர்ம வினைகளை தீர்த்து இறை சந்நிதியில் நாமும் அவருக்கு தெரிந்த நபராக நிற்க முடியும் என்பது உறுதி. கஷ்டங்கள் வருது. கஷ்டங்கள் வரும்பொழுது அதில் இருந்து தப்பிக்கிறதுக்காக இறை சந்நிதியில் தொண்டு செய்யும் பொழுது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பான். அதனால் நம் கஷ்டங்கள் தீரும். உங்களால் முடிந்ததை செய்து இறையருள் பெறுங்கள்.